எழில் சுட சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான செம காமெடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மனோகரியை வந்து குட்டீஸுங்க வந்து செமையாக கலாச்சி விட்டு கீழே தள்ளி விட்டு அடி வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து எழில் வந்து கீழே மனோகரி வந்து ஆஃபீஸ் கிளம்பலான்ட்டு வராங்க. ஒரு நிமிஷம் இரு மனோகரி, நீ வந்து வீட்லேயே இருந்து எனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கிறத விட என் பசங்களுக்கு வந்து நீ அம்மாவாக இருக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, இது ரொம்ப கஷ்டப்படணும், நீ வந்து பசங்க கூட அன்பாக பழக ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓ! எங்கள் அப்பா வந்து என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கா பார்த்தியா, மனோகரி கூட வந்து நம்ம சந்தோஷமாக ஜெல் ஆகணுமா, விடு அவங்கள இன்றைக்கி ஒரு குண்டு இல்லைன்னு வழி பண்ணிடலான்னு அஞ்சலி வந்து செம மாஸ் காட்டுறாங்க அந்த இடத்துல. கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து செல்வி வராங்க. வந்தோடனே என்னம்மா வேலைக்கு போகலையா அப்படின்னோடனே, இல்லை இன்றைக்கி வந்து எழில் வந்து வேலைக்கு போக வேணாம், பசங்க கூட வந்து அன்பாக பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னோடனே, இவ்வளோ தானம்மா விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பசங்களை வந்து ஈஸியாக வந்து கவுத்துடலாம், என்ன விஷயம்னா அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்தா அவங்க வந்து சுடர் சமைச்சு கொடுக்குறாள், அதே மாதிரி நீங்களும் வந்து பிரியாணி அது இதுன்னு செஞ்சு அவங்கள வந்து உங்கள் கைக்குள்ளே வந்து போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், சூப்பர் ஐடியா, இன்றைக்கி தான் நீ அருமையாக சொல்லியிருக்கேன், நான் போய் வந்து சமையல் செய்கிறேன் அப்படின்னோடனே செல்வியும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோகரி கிட்ட வந்து உதவி செய்யலான்ட்டு சுடர் வராங்க. மேடம், நீங்கள் என்ன ஆஃபீஸ் போகாமல் இங்கே வேலை செய்யுங்க, பசங்களுக்காக வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் வந்து வெறும்னா சமைக்க போகிறேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வெங்காயம்லேருந்து எல்லாம் இவ்வளோ பெருசாக வெட்டக்கூடாது, சின்ன சின்னதாக வெட்டணும், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா, நீ ஒன்றும் செய்ய வேணாம், எனக்கு எல்லாம் சமைக்க தெரியும், பேசாமல் உனக்கு மட்டும் தான் சமைக்க தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து விளக்கெண்ணெய் எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு வந்து சொல்லலான்னு போகிறாங்க சுடர். ராமையா வந்து டக்குன்னு பேசாமல் இரு, வாயை மூடிட்டு, என்ன விளாட்றியா, அவங்க நல்லா சமைச்சு யாராவது ஒருத்தர் மாட்டிட்டு முழிக்கிட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உப்பு போடணும் இல்லைன்ட்டு ஜீனி எடுத்து அள்ளி கொட்டிடுறாங்க. கொட்டி முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சாச்சு அப்படின்னு. ஆமாம், யாருக்கு இவ்வளோ ஆசையாக சமைச்சிருக்கேன் அப்படின்னோடனே, செல்வி போய் வந்து பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, அவங்களுக்காக தான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா, அச்சோ பசங்கன்னா மாட்டிப்பாங்களே ராமையா அப்படின்னோடனே, யாராவது ஒருத்தர் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, முதல்ல வந்து சுடருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராமையா. சேச்சா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், முதல்ல ராமையாவுக்கு கொடுங்க, அவர் தான் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னால் கரெக்டாக செக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க. இதை நான் எப்படி சாப்பிட முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, வேணா இன்னொரு பிளேட்டு கூட வைக்கிறேன் அப்படின்னோடனே, முடியாது அப்படின்னு. பாவம் ராமையா, பசங்க பாவம் இல்லை, அதுக்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வைக்கிறாரு, வச்சுட்டு ஓடிடுறாரு. இந்த பக்கம் வந்து மேலேருந்து குட்டீஸ் எல்லாரையும் செல்வி அழைச்சிட்டு வந்தோன்னே அதில் காவியாவை மட்டும் மாற்றிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில். அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து கீழே உட்கார வச்சோன்னே, பிரியாணி சூப்பராக இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம் அப்படின்னோடனே அந்த வந்து கரெக்டாக வந்து அந்த குக்கரை திறந்தோன்னே ஸ்மெல்லு பார்த்தோன்னே அஞ்சலி வந்து மூக்கை பிடிக்கிறாங்க. என்னடா இது வம்பு, வேண்டாம் அப்படின்னோடனே, நாங்கள் பிரியாணி பிடிக்கும்ல அப்புறம் என்ன அப்படின்னா, பிரியாணி பிடிக்கும், இதை பார்த்தா பிரியாணி மாதிரியே தெரில, வேணான்ட்டு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே கரெக்டாக வந்து பாட்டி வந்துடுறாங்க கோவிலேருந்து வந்தோடனே. ஆமாம், ஏதோ ஒரு பேட்ஸ்மெல் வருது, என்னென்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே வந்து ஏன் துரத்துறாங்க, நான் ஆசையாக செஞ்சுருக்கேன் பிரியாணி, இவங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா உங்களுக்கு தான் செஞ்சுருக்கல சாப்பிட வேண்டியதானே பாட்டிக்கு சொன்னோன்னே, பாட்டி பிடிக்கும், அதை நீங்களே பாருங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னோடனே, குக்கரை திறந்தோடனே, என்னம்மா இதிலேருந்து தான் வருது அந்த ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறேன், செல்வி வந்து எங்கே இருந்துன்னு வருதுன்னே தெரில, செல்வி கழுத்தை பிடிச்சி இப்படி வந்து குக்கர்கிட்ட கொண்டு போனோன்னே செல்வி குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஆளை விட்றா சாமி அப்படின்னு, உனக்கு தான் சமைக்க வரலன்னா விடுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போனதுக்கப்புறம் 4 குட்டீஸும் வந்து ஒரு டெய்ரி மில்க் கவர் எம்டி கவரை வச்சுக்கிட்டு எனக்கு தான் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோகரி வந்து மேலே வராங்க ரூமுக்கு. வந்தோடனே வந்து, ஏன் வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அது என்ன சண்டை போட்டாலும் பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் மனோகரி பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த பக்கம் குட்டீஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க. கரெக்டாக வந்து, நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு தான் வேணும் அப்படின்னு அபி சொல்ல, நான் தான் சின்ன பொண்ணுன்னு அஞ்சலி வந்து எனக்கு வேணும்னு சொன்னாலே, விட்டுருவியா, அப்புறம் அபி வந்து சொல்கிறாங்க, நான் விட்டுருவோம், அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னோடனே, பரவாயில்ல விடு, முதல்ல அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. பசங்க எல்லோரும் கையை விட்டோன்னே கீழே மனோகரி இடுப்பில் விழுந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து குட்டீஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சரியான அருந்த வாளுங்களாக இருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மனோகரி வந்து வெறும் பேப்பர் கவருக்கு சாக்லேட் கவருக்கு தானே, ஆமாம் எங்களுக்குள்ளே பயங்கரமான போட்டி இருந்தது, அதில் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, யூ ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்லி கவின் வேறு கலாய்க்கிறாப்புல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
பசங்களை வந்து அடிக்கலான்ட்டு கையை தூக்கலான்ட்டு போகிறாங்க. அதை கரெக்டாக வந்து கனகுலி பாட்டி வந்துட்டு முறைக்கிறாங்க. மனோகரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பசங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடியுது.